ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டிடபிள்யூஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க டிடபிள்யூஎஸ்ஸே வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு டிடபிள்யூஎஸ்ஸை நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பொசிஷனில் இருக்க டிடபிள்யூஎஸ் போட் ஏர்டோப்ஸ் 91 அப்படின்ற ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன் தான். நிறைய பேர் போட் பிராண்டுகிட்டேருந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த டிடபிள்யூஎஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு கேமிங் மோடு இருக்குது. ஸோ 50 மில்லிசெகண்ட் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. 50 மில்லிசெகண்ட்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா நம்மளால் 2 hours ப்ளேபேக் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூவல் இஎன்சி கொடுத்துருக்கிறதால வாய்ஸ் குவாலிட்டியில் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்கிறதால பேரிங் சப்போர்ட், பேரிங் ஸ்பீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். IPX4 ரேட்டிங் இருக்கிறதால ஸ்வெட் ப்ரூஃபாகவும் இருக்கும். அண்ட் 10 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான விஷயம் இது. 3.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 51% பேர் 5 ஸ்டார் ரேட்டிங்கும், 15% பேர் 4 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்னு பார்க்கும்போது 21% பேர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ₹1000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1000 போட் சைட்லேருந்து ஒரு டிடபிள்யூஎஸ் தேடுறீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் 91 ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்க டிடபிள்யூஎஸை பார்த்துடலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது பீட்ரான் பேஸ்பட்ஸ் ரேசர் அப்படின்ற ஒரு டிடபிள்யூஎஸ் தான். இதில் நமக்கு 40 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங் இருக்கிறதால ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கணும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்கிறதால பேரிங் ஸ்பீட் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் AIENC கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதால டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் கம்பெனி சொன்னதை வச்சு பார்க்கும்போது 45 மணி நேரம் ப்ளேபேக் டைம் இருக்கும்ன்றாங்க. பட்ஸோட சேர்த்து பார்க்கும்போது 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm பேஸ் எக்ஸ்டர்னரியாக இருக்கும். 13 mm வரும்போது இன்னும் கொஞ்சம் பேஸ் லெவர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா அதிக மில்லிமீட்டர் டிரைவர்ஸ் இருக்கிறத வாங்கினீங்கன்னா பேஸ் எக்ஸ்டர்னரியாக இருக்கும். அண்ட் இந்த டிடபிள்யூஎஸை நான் செலக்ட் பண்ணதுக்கான இன்னொரு ரீசன் RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் RGB லைட்டிங் இருக்க மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது சூட் ஆகலாம். சப்போஸ் உங்களுக்கு RGB தேவையில்லைனாலும் மிஸ்ட் பிளாக் அப்படின்ற ஒரு வேரியண்ட் இருக்குது. அதில் லைட் எல்லாமே இருக்காது. ஸோ அந்த வேரியண்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 year பிராண்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 3.8 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1500 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் 53% பேர் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் 13% பேர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் 20% பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்னு வரும்போது ₹800 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹800 ஒரு RGB லைட்டிங்கோட ஒரு நல்ல பிராண்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா பீட்ரான் பேஸ்பட்ஸ் ரேசர் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்க டிடபிள்யூஎஸ் அமேசான் பேசிக்ஸ் டிடபிள்யூஎஸ் தான். அதிக ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 4.5 ஸ்டார் வாங்கியிருக்கு. இது அவங்களோட ப்ராடக்ட்ன்றதால ரேட்டிங்காக கூட இவங்க கேம் விளையாடிருக்கலாம். அதாவது சிங்கிள் ரேட்டிங்லாம் வரதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு இவங்களாவே ரேட்டிங் கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு கெஸ்ஸாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். 80 மணி நேரம் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் நமக்கு 100 நிமிஷம் ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. 12 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் நல்லாயிருக்கும்ன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கேயும் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 தான் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்கும் இருக்குது. அண்ட் லோ லேட்டன்சியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எத்தனை மில்லிசெகண்ட் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ₹1000 ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. 1 year பிராண்ட் வாரண்ட்டியும் இருக்குது. முன்னவே சொன்ன மாதிரி 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு நண்பா. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங் டிடபிள்யூஎஸ் இது தான். அதாவது நான் என்னோடய லிஸ்ட்டில் சொல்கிறேன். 4800 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் 75% பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், இதை பார்க்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. 11% பேர் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 7% பேர் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசானோட பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் வாங்கணும், ஹையர் ரேட்டிங் டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னா அமேசான் பேசிக்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க டிடபிள்யூஎஸாக பார்த்துடலாம்.
மேபி டியூவோபோர்ட்ஸ் i2 அப்படின்ற ஒரு டிடபிள்யூஎஸை தான் நண்பா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். 13 மில்லிமீட்டர் டிரைவ் இருக்கிறதால பேஸ் நல்லாயிருக்கும். IPX4 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்வெட் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஜிம் அண்ட் வாக்கிங் பண்ணிட்டு வேர் பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஸ்வெட் போனால் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3ல கொடுத்துருக்கிறதால பேரிங் ஸ்பீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. AAC கோடெக் சப்போர்ட் இந்த டிடபிள்யூஎஸில் நமக்கு இருக்குது. 45 மணி நேரத்துக்கும் மேலே பேட்டரி பேக்கப் இருக்கும்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்லியிருக்காங்க. லோ லேட்டன்சியும் கொடுத்துருக்காங்களாமா. AIENC அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதால கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாருக்கு. 8.5 ஹவர்ஸ் அதாவது 8.5 மணி நேரம் பட்ஸுக்கு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு நண்பா. 3800 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 64% பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்டாகவே இருக்கும் இது. 11% பேர் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டார்னு பார்க்கும்போது 17% பேர் கொடுத்துருக்காங்க. $999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க டிடபிள்யூஎஸை பார்த்துடலாம். பவுல்ட் நியூலி லான்ச்டு K10 அப்படின்ற ஒரு டிடபிள்யூஎஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனை வாங்கியிருக்கு. 50 மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருக்குது. 4 மைக் கொடுத்துருக்காங்க பெட்டரான காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. 45 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சியும் கொடுத்துருக்காங்க. அண்டு டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 120 நிமிஷம் நம்மளால் சாங்ஸை என்ஜாய் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.4ல கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இங்கேயும் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. 4 மைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரிவ்யூவை இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 13 மில்லிமீட்டர் டிரைவர் கொடுத்துருக்கிறதால பேஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கணும். அண்ட் AAC SBC கோடெக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்கும் இருக்குது. 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 600 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால 69% பேர் 5 ஸ்டார் ரேட்டிங்கும், 22% பேர் 4 ஸ்டார் ரேட்டிங்கும், 6% பேர் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 80% பேருக்கு 90% பேருக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பிடிச்சிருக்கு. 10% பேருக்கு தான் பிடிக்கல. ஸோ ஒரு சூப்பரான டிடபிள்யூஎஸ், நல்ல ரேட்டிங் இருக்க டிடபிள்யூஎஸ்னால் தாறுமாறான டிடபிள்யூஎஸ்னால் பவுல்ட் நியூலி லான்ச்டு K10 தான். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா டிடபிள்யூஎஸையும் பார்த்துட்டோம். இந்த டிடபிள்யூஎஸில் எந்த டிடபிள்யூஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.